ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காரடையான் நோன்பு, மாசி மாசத்தினுடைய கடைசி நாள். 12 ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ரொம்பவுமே அற்புதமான நாளாக இருக்கும். சந்திரன் இன்னைக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதனால இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் எல்லாம் அதிகமாக இருக்கும். இந்த சனிக்கிழமை காரடையான் நோன்பு நாள்ல மேஷராசி நேயர்கள் அன்னதானங்கள் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா 7.5 சனி காலமாக இருக்கிறதுனால எள் சாதம் நெய்வேத்தியம் செய்து அன்னதானம் செய்தால் இந்த நாள் உங்களுக்கு சுபமாக அமையும். ரிஷபராசி நேயர்கள் இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. வேலைக்கு புதிதாக விண்ணப்பம் செய்பவர்கள், வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. நண்பர்கள் மூலமாக இன்று அலுவலக விஷயங்கள் உங்களுக்கு நற்செய்திகளாக வரப்போகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும். ஆகையினால் இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யவும். மிதுன ராசினியர்களுக்கு இன்று பல காலமாக இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்கள் தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று எதிலேயும் கவனமாக இருக்கலாம். சனிக்கிழமை மற்றும் காரடையான் நோன்பு சேர்ந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் அரிசி மற்றும் வெல்லம் ஆலயங்களுக்கு தானம் செய்யவும். கடகராசி அன்பர்கள் 7ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம். இன்று தன லாபங்கள் பெருகும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். சிம்மராசினியர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூடக்கூடிய நாளாக அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று கைகூடும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் உண்டு. வேலை விஷயத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் அகலும். கன்னிராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி சுக்கிரன் இருப்பதனால் காதல் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். நீங்கள் எடுத்த முடிவுகள் அனைத்தும் வெற்றியை தருவதாகவே அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு வேலையில் சில மாற்றத்தை கொடுப்பார். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் பெருகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு மனதில் குழப்பங்களும் பய உணர்வும் நீங்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சஞ்சலங்கள் விலகும். பாக்கியத்தில் குரு பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார். 4ஆம் இடத்தில் சந்திரன் இன்று சகோதர சகோதரிகளிடத்தில் பாசத்தையும் நேசத்தையும் கொடுப்பார். துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். விருச்சிக ராசினியர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் விலகும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் இன்று கை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மற்றும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். நண்பர்களிடத்தில் கவனமாக இருக்கவும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளிடத்தில் சில முரண்பாடுகள் ஏற்படலாம். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதை இன்று தவிர்க்கவும். இன்று அரசியல் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களும் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை. 2ஆம் இடத்தில் சந்திரனும் மற்றும் 2 சனி சுக்கிரனுடன் இருப்பதனால் பெண்களால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லை. பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் குழப்பங்கள் வந்து பின்பு மறையும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில உடல் உபாதைகள் மாறும். மகர ராசி அன்பர்கள் வேலை விஷயத்தில் இன்று மாலை நேரம் உங்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது. கும்பராசியில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். 5ஆம் இடத்தில் குரு பகவான் இன்று பிள்ளைகள் மூலமாக நன்மையை தருவார். சனிக்கிழமையான இன்று ஏழுமலையானை வணங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும்.
மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனபாரங்கள் குறையும். இன்று நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக நற்செய்திகளும் காத்திருக்கிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இன்று பண வரவை அதிகரிப்பார். புதிய வேலை மற்றும் வியாபாரம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எது? மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். இந்த ஊர் பேர் கீழா பூங்குடி அப்படிங்கிற பேரு. இங்க சுவாமி பிரம்மபுரீஸ்வரராக நமக்கு காட்சி கொடுக்கிறார். அம்பாளை மீனாட்சி அம்மன் அப்படிங்கிறோம் சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் கடம்ப மரம். ரொம்ப விசேஷமானது இந்த கடம்ப மரம் அப்படிங்கிறது. அதாவது தேவலோகத்தில் தேவர்கள் இறைவனை பூஜிக்க கூடியது இந்த கடம்ப பூவால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மரம் தான் இங்க ஸ்தல விருட்சம். ஸோ உத்திராட நட்சத்திரம் ஏன் இங்க ரொம்ப விசேஷம் இந்த ஆலயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26 நட்சத்திரங்கள் இங்க உத்திராட நட்சத்திரத்தை வணங்கினார்களாம். சுவாமிக்கு இங்க பாத பூஜை பண்ணாங்களாம் 26 நட்சத்திரக்காரர்களும். ஸோ இந்த 27 நட்சத்திரத்தில் ரொம்ப மூத்த நட்சத்திரம் எது அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் தான். ஸோ இந்த உத்திராட நட்சத்திரத்தை முன்வைத்து 26 நட்சத்திரங்களும் சுவாமியை வணங்கினதாக ஒரு ஐதீகம். என்ன விசேஷம்? நம்ம போய் நம்ம வேண்டோம், நம்ம நினைச்சது நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்யணும். சந்தன காப்பு விசேஷமா. ஸோ நீங்க சந்தனம் கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, சுவாமிக்கு சந்தன காப்பு பண்றதும் இங்க ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ திருமணம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க என்ன வேண்டிக்கிறீங்களோ இது இங்க உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த கோவில்ல தனி சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடராஜருக்கு இங்க ஒரு தனி சன்னதி இருக்கு. ஸோ அந்த சன்னதியில அவர் என்ன பண்ணாராம், பிரபஞ்சத்துக்காக அவர் நடனம் ஆடணும் இல்லையா, அதனால அவர் தலைமுடிய அங்கதான் கோதி அவர் அலங்காரம் செஞ்சுண்டு அவர் ரெடியானதான் பிரபஞ்ச நடனத்துக்காக. ஸோ இந்த சன்னதி ரொம்ப இந்த ஸ்தலத்துல சிறப்பு. இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌர்ணமியில சிவபெருமானை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். திருவாதிரை, அதாவது மார்கழி மாசத்தில் இருக்கக்கூடிய ஆருத்ரா தரிசனம் அன்றைய நாள்ல சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்து மீனாட்சி அம்மனையும் இங்க வழிபட்டால் திருமண தடை விலகும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை. இன்னைக்கும் இந்த பௌர்ணமி பூஜைகள், பௌர்ணமி அபிஷேகங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா நடக்குது. ஸோ இங்க இருக்கக்கூடிய சிவன் மற்றும் அம்பாளை பௌர்ணமி நாளிலையும் உத்திராட நட்சத்திரத்திலையும் வணங்கி நம்ம காரியம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா சந்தன காப்பு சாத்துறதாக நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.